பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் காலத்தே பயிர் செய். இந்த சீசனில் அதை அறுவடை செஞ்சோன்னா அப்போ தான் அந்த பொருள் முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி. தைப்பூசத்துக்குள்ளே உளுந்து தை மாதத்துக்குள்ளே உளுந்து தெளிச்சிடணும். நாங்கள் வந்து தை முடிஞ்சதுனால மாசி மாதம் எள்ளு தெளிச்சு வைப்போம். நெல் அறுத்த உடனே எள்ளு தெளிச்சிடணும். எள்ளு விளையிறதுக்கு ஒரு 85-90 நாளுக்குள்ளே நல்லா விளைஞ்சிரும். விளைஞ்சதுக்கப்புறம் இலையிலேருந்து காய் வரைக்கும் எல்லாமே பழுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு எள்ளை கிள்ளி பார்த்தோன்னா உள்ளே அப்படியே கருப்பழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அறுத்துட்டு வந்து குட்டான் போடணும். ஏன் குட்டான் போடுறோன்னா இருக்கிற எல்லா காயும் அவிஞ்சு கொட்டுறதுக்காக. எள்ளு காய் அறுக்க ஆரம்பிச்சிட்டாலே மழை வந்துடும். அதனால் நம்ம குட்டான் போட்டதுக்கப்புறம் எள்ளை வந்து பழகா போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் நனையாது. நனைஞ்சு போச்சுன்னா இருக்கிற எல்லாம் குப்புன்னு முளைச்சிக்கும். ஒரு வழியாக 3ஆம் நாள் 5ஆம் நாள் 7ஆம் நாள் 7 நாள் கழித்து உடச்சி விட்டோம்னா எள்ளு ரொம்ப கருப்பாக இருக்கும். அதனால் ஒரு 5ஆம் நாளே வந்து குட்டான்லாம் நல்லா கலச்சி விட்டு நல்லா உதறி விட்டு கையில் வந்து குச்சியை எடுத்து நல்லா கிளஞ்சி விடணும். அதாவது அலசுறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா இப்படி அலசணும்னா கலன்னு எல்லா எள்ளும் கொட்டிடுங்க. பாருங்கள் கொட்டியிருக்கா. இது மாதிரி 3 அலசு 4 அலசு நமக்கு எள்ளு எவ்வளோ வீச்சு கொட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அலசி இலையோடு அப்படியே தனியாக வச்சிடணும். இலையை மட்டும் தனியாக விளக்கமாறு போட்டு கூட்டிகிட்டு இருக்கிற எள்ளு தூசி துப்பையோடு இருக்குல்ல அந்த எல்லாத்தையும் அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக சாக்கில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். மற்ற விதைப்பொருள் மாதிரி எள்ளை வந்து அப்புறம் பேனு காய வைக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஈரப்பதமாக இருக்கணும். அப்போ தான் எள்ளில் இருக்க எண்ணெய் சத்தும் இருக்கும். ரொம்ப காய வச்சிட்டோம் பரப்பி விட்டோம் அப்படின்னா எள்ளு வந்து காஞ்சி போயிடும், எண்ணெய் இருக்காது. அதனால தான் குட்டான் போட்டு அவிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம அலசுகிறோம். நல்லா எள்ளை அள்ளி இப்படி உதறினோம்னா அப்படியே கலகலன்னு கொட்டும். நீங்கள் வந்து காஞ்சிருச்சு எள்ளு உதறப்ப சத்தம் பார்த்தீங்கன்னா கலகலன்னு கொழு சத்தம் மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி கூட்டி சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறது வந்து டேரெக்டாக எள்ளு வந்து சுத்தம் பண்ண முடியாது. தூத்துனாலும் எள்ளு வெயிட்டாக கம்மியாக இருக்கிறதுனால பறந்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு அள்ளி வச்சு மேலே வந்து அந்த இலையெல்லாம் விளக்கமாறு போட்டு நல்லா கூட்டிட்டு அந்த தூசி துப்பையாக இருக்கும்ல அதெல்லாம் நல்லா சாக்கில் போட்டு அள்ளிட்டு காட்டுள்ள போதே தூசிகள்னு ஏன் சொல்கிறாங்கிறது நம்ம எள்ளோ உளுந்தோ இல்லை ஒரு விதைப்பொருள் என்ன சொல்கிறது நெல்லோ விதைக்கிறப்ப அதை சதைக்கிறப்ப தான் நமக்கு தெரியும். காற்றடிக்கிறப்ப நம்மளால் தூத்த முடியாது. தூத்த நினைக்கிறப்ப காற்றடிக்கிறது. இப்போ எள்ளு வந்து நம்ம அள்ளிட்டு வந்ததில் வந்து ஒரு 100% விலையும் அப்படியே இருக்குது. எள்ளு குப்பை எல்லாமே இருக்குது. அதை வந்து லைட்டாக புடச்சிட்டு அந்த தூத்தணும்னா அந்த எள்ளில் இருக்க தலை தனியாக எள்ளு தனியாக விளைஞ்சிடும். அப்புறம் எள்ளு செழிக்கிறதுக்கு தனியாக சல்லடை இருக்குது. பாருங்கள் வந்து 100% வந்து இன்னும் சுத்தம் ஆகலை. அதனால் எள்ளு செழிக்கிறதுக்கு எள்ளு சைஸ்லேயே ஒரு ஜல்லடை இருக்குது. தான் அந்த ஜல்லடை. அதில் வந்து நம்ம எள்ளை கொட்டி நல்லா சளிச்சோம்னா கொஞ்சம் நின்று சளிச்சோம்னா லைட்டாக காத்திருக்கணும். அப்படி சளிச்சோம்னா அந்த பூவாளி மட்டும் தனியாக போயிடும், எள்ளு மட்டும் தனியாக வந்துடும். நாங்கள் போட்டது செம்பட்டை எள்ளு. பதர் வந்து கொஞ்சம் தள்ளி விடுவோம். அந்த இடத்துல வந்து அதோட கொஞ்சம் தள்ளி விடுவோம். நல்ல கடினமான எள்ளு வந்து ஒரு பக்கம் விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா செம்மட்டை நல்லா தெரியுதா. இன்னமும் இதில் வந்து சுத்தப்படுத்துறதுக்கான வேலை இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மரத்தில் போட்டு இப்படி கூட்டி விட்டுட்டு லைட்டாக புடச்சி விட்டோம்னா இன்னும் வந்து எல்லாம் நல்லா சுத்தமாகிடும். ஒரு 100 கிராம் எள்ளு 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம். என்னடா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த எள்ளு வந்து நாங்கள் அறுத்து குட்டான் போட்டு தூற்றி புடச்சி சளிச்சு அதுக்கப்புறம் உதறி விட்டு நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு பாருங்கள். எல்லாம் வந்து ரொம்ப காய வச்சோம்னா எண்ணெயெல்லாம் சீக்கிரம் குடிச்சிடும். அதனால் 10 நிமிஷம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம். நான் இளைத்தவனுக்கு எள்ளு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எள்ளு உருண்டை எள்ளு எண்ணெய் அப்படின்னு அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கிராமங்களில் எல்லார் வீட்லேயும் எள்ளு எண்ணெய் அப்படிங்கிற நல்லெண்ணெய் இருக்கும். இந்த எள்ளு சக்கையை நாங்கள் எள்ளு யூஸ் பண்ணிக்குவோம்.